வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அன்பு? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லது சார். இப்ப ஏடிஎம்கேல இருந்து ஒரு அப்டேட் ஒண்ணு சார். இப்ப ஏடிஎம்கேக்குள்ள வந்து செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் வந்து ஏதோ மாற்று கருத்துகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவெளியில டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்டத்தினுடைய அந்த வெற்றி விஷயத்தை பத்தி பேசணும். அது வந்து அந்த திட்டம் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கறத பத்தின டிஸ்கஷன் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்து செங்கோட்டையன் புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கமும் வந்து ஒரு விஷயம் வேறமா மாறுது. ஏன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஜெயக்குமார் கருத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்றைக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட. ஆனா எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையான கூட்டணி நெருக்கடியில இருக்குது. திமுக மட்டும்தான் அந்த நெருக்கடியில இல்லை. ஏன்னா அவங்க பழைய கட்சி அப்படியே இருக்கு. பிஜேபிக்கு நெருக்கடி இருக்கு. ஆமா, பழைய கூட்டணி அப்படியே இருக்கு. திமுகவுக்கு அந்த நெருக்கடி இருக்கு, அண்ணா திமுகவுக்கு இருக்கு, விஜய் கட்சிக்கு இருக்கு. பல்வேறு அறிக்கைகள் எல்லாமே அதை தான் சுட்டி காட்டுது. இதுலதான் செங்கோட்டையனோட இந்த பிரச்சனை வருது. செங்கோட்டையன் எனக்கு ஒரு 40 இயர்ஸா தெரியுங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு ஹெசிடன்ட் லீடர். கொஞ்சம் தயக்கத்தோட தான் அரசியல் அணுகுவார். அதிரடியா அரசியல் பண்ண அவருக்கு தெரியாது. அவரோட சுவாபமே அப்படி. அப்போ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னா ஒரிஜினல் திட்டம் மேல்பவானி தான். இதுக்கு பேர் வந்து மேல்பவானி திட்டம். 1957 காமராஜர் ஆட்சி காலத்துல மாரப்ப கவுண்டர்னு ஒரு பெரிய அவர் கவுண்டர் ஐக்கானுங்க. அவரு இந்த திட்டத்தை ப்ரொபோஸ் பண்றாரு. அதாவது உபரி நீரை வந்து வறட்சி பகுதிகளுக்கு திருப்பணும். எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ், அதாவது 1966 காலகட்டத்தில் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிவர் வாட்டர், ஆற்று நீரை வந்து ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு வச்சுக்கலாம், எப்படியெல்லாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னா இந்த மேல்பவானி திட்டத்தை தான் மேற்கோள் காட்டி நாங்கள் வந்து அதுதான் எங்களுக்கு பாடம். ஷார்ட் நோட்டில் அதுதான் வரும். அப்போ மேல்பவானி திட்டம் எப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக மாறுச்சு அப்படின்னா 1972 கலைஞர் ஆட்சி காலம். அவர் தான் அதுக்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று நிலத்தடி நீர் செறிவு திட்டம்னு பேரெல்லாம் மாத்தி கொள்கை முடிவு 72 எடுத்தாங்க. 72 இன்னைக்கு தேதிக்கு எத்தனை வருஷம் முன்னாடி? 53 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து அது ஒன்றும் பெரிய அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பணம் ஒதுக்குவாங்க. ஒன்றும் பெரிய நிறைவேற்றுதல் இல்லை. அங்கங்க விவசாயிகள் போராடிட்டே இருப்பாங்க. இது இப்படியே வந்துச்சுங்க. வரும்போது 2006 திருப்பி கலைஞர் ஆட்சி வரும்போது ஒரு நீரியல் நிபுணர், அவர் பேர் மோகனகிருஷ்ணன், அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு, அப்போ நான் வந்து 71 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதுக்கு பிறகு வந்து அக்ரானமிஸ்ட், அதுக்கு பிறகு பத்திரிகையாளர். என்னோட காலகட்டத்தோட இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பொருத்தி வர்ற ஒரு ஸ்கீமுங்க. நீரியல் நிபுணர் அறிக்கையெல்லாம் கொடுத்து 2013 அதாவது கலைஞர் ஆட்சி போய் ஜெயலலிதா ஆட்சி வந்த போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஸ்கீமை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. என்ன காரணம் அவங்க சொன்னாங்கன்னா, எஃபெக்டிவ் ரிவர் வாட்டர் யூட்டிலைசேஷன்ல இது வராதுங்க, வெள்ள உபரி நீர் வந்தா தான் இந்த ஸ்கீம்ல வந்து பெனிஃபிட் வரும். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வெள்ளம் வருது, அப்ப ஸ்கீமுக்கு செலவு பண்ற பணம் இது வேஸ்ட், நாங்க பணம் தர மாட்டோம்னா இன்னை வரைக்கும் அவங்க பணம் தரல, அவங்க ஒதுக்கிட்டாங்க. 2013 ஜெயலலிதாமா சட்டமன்றத்துல 10 பைசா கொடுக்காட்டாலும் நாங்க வந்து நிறைவேற்றுவோம்லாம் அவங்க சூளுரையெல்லாம் சொன்னாங்க. இப்போ 2016 மறு ஆட்சி அதிமுக 2.0ல ஓபிஎஸ் தான் முதல்ல கொஞ்சம் பணம் ஒதுக்குனாருங்க. அப்ப நிதியமைச்சர் அவர். அப்புறம் ஜெயலலிதா மரணம் 2017. 2017 2018 வரைக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை. 18 என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஸ்கீமை மாத்திடுவோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட ஒரிஜினல் ஸ்கீம் வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து காளிகராயன் டேம்ல இருந்து தண்ணியை ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமுமே பம்ப் பண்ற மாதிரி, வெள்ள உபரி நீர் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். பழைய ஸ்கீம் வெள்ள உபரி நீர் ஒவ்வொரு வருஷமும் பம்ப் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வந்து குழாய், அது ஏகப்பட்ட ரயில்வே இது வழியா போகுங்க, நெடுஞ்சாலை வழியா போகும், நேஷனல் நெடுஞ்சாலை வழியா போகும், 1000 கிலோமீட்டர் குழாய், ஒரு பல நீரேற்று நிலையங்கள், அதுல கொண்டு வந்து இந்த குழாய் மூலமா தண்ணியை நிரப்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 குளம் கூட்ட நிரப்புறது. இது ஸ்கீமு. இது உண்மையிலே ஒரு வகையில பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஸ்கீம் தாங்க. பேரு பழைய பேரை வச்சுக்கிட்டாங்க. அது அந்த பேர்ல ஒரு எமோஷனல் கார்டு இருக்கிறதுனால அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிற பேரே இன்னைய வரைக்கும் இருக்கு. ஒரிஜினல் அத்திக்கடவு அவிநாசி திட்டமானு கேட்டீங்கன்னா அது இல்லை. ஆனாலும் நம்ம அந்த பேரை யூஸ் பண்றோம். எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினாரு. கிட்டத்தட்ட 80% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. குழாய் கொண்டு போறதுக்கு நிறைய விவசாயிகள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்க நிலம் வழியா குழாய் கொண்டு போக. அப்புறம் அவங்களெல்லாம்
திமுக ஆட்சி வந்த பிறகு சமாதானப்படுத்தி நிலத்தையெல்லாம் கையகப்படுத்தி அதுக்கு பிறகு ஒரு சோதனை ஓட்டம் போன வருஷம் முந்தின வருஷம் நினைக்கிறாங்க ஒரு ட்ரையல் ரன் நடத்தி அதுக்கு பிறகுதான் இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த இந்த ஸ்கீம் 100% இன்னும் பயன்பாட்டுக்கு வரல, 80% வந்திருக்கு. இதுல வந்து திமுக கிரெடிட் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல ஸ்கீம் வந்து பயன்பாட்டுக்கு வருதுங்கும் போது ஜனநாயகத்துல கல்வெட்டு அப்படிதான் போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்குவாரு. ஏன்னா ஸ்கீமை நான் தான் மாடிஃபை பண்ணேன், என்னோட ஸ்கீம் தான். அப்போ பாராட்டு விழா நடக்குது. பாராட்டு விழா ஒரு விவசாயிகள் சங்கம், திமுக விவசாயிகள் சங்கம், இன்னொரு விவசாயிகள் சங்கம், அதிமுக ஆதரவு விவசாயிகள் சங்கம், அவங்க ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி படத்தை மட்டும் அவங்க வந்து டிஸ்பிளே பண்றாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை ஏன் வைக்கலன்னு செங்கோட்டையன் கேட்கிறாரு. விவசாயிகள் சங்க பாராட்டு விழால எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோ இன்னொரு கேள்வி ஒரு கேட்டிருக்காரு. அப்படியே ஊடகங்கள் அதை பெருசா கண்டுகள் என்னன்னா, இதுக்கு முதல்ல பணம் ஒதுக்குனது அன்றைக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் படத்தை ஏன் வைக்கலன்னு கேட்கிறாரு. அப்படின்னா முதல்ல இருந்து மார்ப கொன்ற படத்துல இருந்து எல்லாம் வைக்கணும் இல்லையா? அது எப்படி சாத்தியம்? அப்ப ஏன் வந்து செங்கோட்டையன் இதை இப்ப கிளப்புறாரு? அவரு ஹெஸ்டன் லீடர், அதிரடியா எதுவும் செய்ய மாட்டாரு. ஏன் இதை கிளப்புறாரு? அவருக்கு அதிருப்தி இருக்குங்க. அந்த அதிருப்தியை வந்து அவர் வெளிக்காட்டுறாரு. அதாவது அதிமுகல அதிருப்தி இன்னமும் இருக்கு, அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த அதிருப்தி வந்து வெடிச்சு கலகமா மாறுமா? அது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன காரணம்னா, செங்கோட்டையன் அப்படி கலக தலைவர் இல்லை. அதான் இதோட சிக்கல். அப்போ இது என்ன ஆகும்? ஒரு 2 நாளைக்கு பேசு பொருளா இருக்கும். அதை தாண்டி இதுல ஒரு பெரிய விஷயம் வந்துரும்னு நான் நினைக்கல. இல்ல ஏடிஎம்கேக்குள்ள இப்ப என்ன சார் போயிட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை வந்து ஏற்க மறுக்கிறாங்களா? சீனியர்ஸ் ஏற்க மறுக்கிறாங்களா? ஏன்னா அவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஏடிஎம்கேயோட ரிசல்ட் வந்து திரும்ப ஒரு தோல்வியில இருக்கிறதுனால, தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறதுனால வந்து அவரோட தலைமை ஏற்க மறுக்கிறாங்களா? ஏன் என்ன சிக்கல் போயிட்டு இருக்கு ஏடிஎம்கேக்குள்ள? தேர்தல் புறக்கணிப்பு, ஈரோடு கிழக்கு தேர்தல் புறக்கணிப்புல எதிர்கருத்து இருக்கு. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பிற அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி எல்லாம் போட்டி போடணும்னு சொன்னாங்க. அங்க ஏற்கனவே ஒரு கேண்டிடேட், பழைய கேண்டிடேட் ஆற்றல், அவர் தயாராகவும் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அது வேணான்னு முடிவு பண்ணாரு. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அப்படி இருக்கும்போது தலைமைக்கு எதிராக கேள்வி இருக்கும். ஜெயலலிதா தலைமைனா நீங்க கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை கட்டம் கட்டி உடனே வெளியில் அனுப்பிடுவாங்க. இங்க வந்து கேள்வி கேட்க முடியும். இது காரணம் தலைமை மாற்றம் தான். எம்ஜிஆர் காலத்திலேயும் கேள்வி கேட்க முடியாது, பெருசா கேள்வி கேட்க முடியாது. அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல செங்கோட்டையன் அவர் ஒரு கலக குரல் எழுப்பி அவரை சுற்றி தலைவர்கள் அணி திரண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு எந்த தலைவர்கள்லாம் வருவாங்க சொல்லுங்க? செங்கோட்டையன் 40 இயர்ஸா இருக்காருங்க. நடராஜன் வீட்டுல இருந்து எனக்கு அவர் ரொம்ப பழக்கம். ஆனா அவர் வந்து பை நேச்சரே வந்து அவர் கொஞ்சம் டிமிடு. என்ன சொல்ல, ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் இதெல்லாம் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பே வந்துச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்துல அவர் 2016 2017 சசிகலாமா சிறைக்கு போகும்போது இவருக்கும் அந்த வாய்ப்பு வந்துச்சு. அவர் அதை எடுத்துக்கிடல. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டாரு. அதிகாரத்தை விரைந்து கைப்பற்றுவோம் தான் சரியான அரசியல்வாதியா இருக்க முடியும். இவர் எடுத்துக்கிடல. அப்போ இப்பவும் ஒரு டவுட் ஒண்ணு ஆக்சுவலா கூவத்துல அந்த டிஸ்கஷன்ல வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த யார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யும் போது செங்கோட்டையன் பேரும் அடிபட்டுச்சு, எடப்பாடி பேரும் அடிபட்டுக்கும் போது செங்கோட்டையன் வந்து சீனியர் அரசியல் தலைவராக இருக்கனால அவர் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிடுவார் அவரு. அதனால வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம எடப்பாடி பழனிசாமி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அப்ப சொல்லப்பட்டுச்சு. அது அப்படி நடக்கலையா? நீங்க அதை அப்படி செங்கோட்டையன் வந்து அவர் ஹெசிடன்ட். ரெண்டாவதுங்க, பணம் பலம் வேணும். பணம் பலம் இல்லாமலாம் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா வெளியில பேசிக்கலாமே தவிர, கட்சி அமைப்புன்னு பேசிக்கலாமே தவிர, சில்லறை வேணும். துட்டு இல்லாம என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன்ட்டு அது கிடையாதுங்க. அவரை இயல்பாவே கிடையாது. அப்ப அவர் ரொம்ப தயங்கினாரு. அப்புறம் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஃபீடு பண்ணணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே தயங்கினாரு. எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சு அந்த முடிவு எடுத்தாரு. ரெண்டாவது, அப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாதுங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அவர் டேக் ஓவர் பண்ணும்போது மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. ஓபிஎஸ் ஒரு 122 எம்எல்ஏங்க, மெஜாரிட்டிக்கு ஒரு 4 கூட. ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுக்கு அவர் தர்ம யுத்தம் அது இது நடத்தி அவருக்கான ஒரு புகழ் இருந்துச்சு, ஒரு ஒளி வட்டம். அவர் அப்புறம் ஃபெயிலியர் ஆனார், அது வேற விஷயம். அன்றைய தேதிக்கு அவருக்கு வந்து புகழ் இருந்துச்சுல்ல 2017 காலகட்டத்தில். அப்போ அப்படியான ஒரு சூழல்ல தான் எடப்பாடி பழனிசாமியால டேக் ஓவர் பண்ண முடிஞ்சுது. அது பிறகு ஒரு 4 வருஷம் ஆட்சியை நடத்தியாச்சு. பல கட்டங்களில் வந்து அதிமுக ஒருங்கிணைச்சிட்டாரு. அப்படியான ஒரு சூழல்ல செங்கோட்டையன் கழகத் தலைவராக மாறினால் அவருக்கு பின்னாடி ஏற்கனவே இப்போ கலக குரல் எழுப்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் சேர முடியும். ஆனா அவங்களுக்கும் அந்த ஸ்கோப் இல்லை.
மற்ற சார் ஏற்கனவே இப்ப கழகக்குரல் இங்க ஒரு இருப்பது டவுட், கூட்டணி. எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப வந்து கழக குரலை வந்து செங்கோட்டையன் எழுப்புறாருன்னு வச்சுக்கோமே, ஆல்ரெடி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போலாமா போக வேண்டாமான்ற 2 கருத்து இருக்கு. அதுல வந்து கட்சிக்குள்ள 2 விதமான ஆதரவும் அவருக்கு இருக்கு. ஜெயக்குமார் தரப்பு, சி.வி. சண்முகம் போன்ற தரப்பு வந்து வேண்டாங்கிறாங்க. இந்த பக்கம் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி போன்ற தரப்பு வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது சப்போஸ் செங்கோட்டையன் ஒரு கழக குரல் எழுப்புனா, அதுக்கு அவருக்கு ஒரு ஆதரவு ஒண்ணு திரளும். அதாவது பாஜக ஆதரவுடைய வட்டங்கள் வந்து அது அவருக்கு ஆதரவா திரளும் அப்படின்னு பார்க்கலாமா? அது அதை நோக்கி நகருமா? அது எப்படி பார்க்கலாம்? பாஜக திரளுங்க. கரெக்ட் தான். நீங்க ம். சொல்றது சரிதான். திரளும். ஆனா அதிமுக பிளவுபட்டா திருப்பி ரெட்டையில முடங்கிருமே. அப்புறம் என்ன பயன் இருக்கு அதுல? ரெட்டையில இல்லாத அதிமுகவால் பாரதிய ஜனதாவுக்கும் பயன் இல்லை. எனவே அந்த முயற்சிங்கிறது அது வேஸ்ட் முயற்சி. பாரதிய ஜனதா கூட்டணி வரணுமா வேண்டாமா, எடப்பாடி என்ன முடிவு எடுப்பாரு அது நமக்கு தெரியாது. ஒரு வருஷம் இருக்கு. என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அரசியல் தலைவர்கள். என்னங்க விஜயகாந்த் எல்லாம் ஒரு தலைவரா என்று கேட்டவர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதாவெல்லாம் ஒரு தலைவரான்னு கேட்டவர் விஜயகாந்த். தேமுதிக கட்சி ஆபீஸ் வாசல்ல ஜெயலலிதா படத்தை எரிச்சு 2011ங்க காலாலெல்லாம் மீச்சாங்க. அதையும் தாண்டி அடுத்த ஒரு 2-3 வாரம் தான் இந்த கூட்டணி எப்படி வரும்னு பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி வந்துச்சு. வெற்றியும் பெற்றது. எதுக்காக நான் சொல்றேன்னா, அரசியல் கூட்டணி எல்லாம் நிர்பந்தத்துல வர்றது. ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. இதுல ஜெயிக்கலைன்னா நம்ம கதை முடிஞ்சுது. அரவிந்த் கெஜ்ரிவாலே ஜெயிச்சே ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்தா காங்கிரஸோட கூட்டணி வைப்பாரு. அவர் ஜெயிச்சிடலான்னு அவர் தப்பு கணக்கு போட்டாரு. இப்ப புள்ளி வர என்னத்தை உணர்த்துது சொல்லுங்க? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் ஈஸியா அவரே ஜெயிச்சிருப்பாரு முதல்ல. இப்ப அவர் தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதியா மாறிட்டார்ல. தோல்வி அடைந்த ஒரு பட்டியல் எல்லாம் அவர் போய் சேர்றாரு.